ஆளுநர் உரையுடன் இன்று தமிழக சட்டமன்றம் கூடியது. அதன் தொடர்ச்சியாக அலுவல் ஆய்வுக்குழுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளை மாண்புமிகு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கும் மாண்புமிகு மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளை சபை ஒத்திவைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக 4 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது. புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாட்கள் நடைபெறும். 4வது நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி நிறைவு செய்வார்கள். நன்றி. முதல் 3 நாட்கள் நிச்சயமா இருக்கும். பிறகு சட்டமன்றத்தில் உள்ள விருப்பப்படி நடந்துவிடும். நீங்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாருக்கும். நீங்க எல்லாருக்கும் அங்கே இருந்தீங்க. எல்லாருமே நம்ம உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும். வெளிநடப்பு செய்த யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே காங்கிரஸ் கருப்பு பேச்சு அணிஞ்சு வந்திருந்தாங்க. அதிமுகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கையில் அட்டை வச்சிருந்தாங்க. அது ஆளுநர் பேசும்போது தான் அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நியாயம் வேணும்னு கேட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தர்ங்கிற முறையில் அவருக்கு எதிராக பண்ணாங்களா தெரியல எனக்கு. அவங்க யாரும் சொல்லவும் இல்லை எங்கிட்ட. இல்லை எங்களுக்கு தெரியாது. சபையில் நடந்தே கேட்க சொன்னீங்க. சபையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் இன்றைய ஆளுநர் அவர் பேச எழும்பும் போதுதான் அவங்க அவ்வளவு பேரும் எழும்பி பதாதையை காட்டினாங்க. நானோ சிஎம்ஓ பேசக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பதாதையை காட்டல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட தான் கேட்டது, எனக்கு தெரியாது. வேந்தர்ங்கிற முறையில் நிர்வாகம் சரியில்லைன்னு அதுக்காக பதாதையை காட்டினாங்களா தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன், எங்கிட்ட கேட்காம எதையும் போடாங்க. என்ன நடந்துன்னே தெரியாது. அங்கே உள்ளுக்குள்ள அவங்கள பேசக்கும் யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல. அதனால அவங்க பதாதையை காட்டினால ஆளுநர் உரைக்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் ஒரு கலவர நோக்கத்தோடு அங்க பண்ணதுனால தான் நம்ம என்ன செய்தோம், அவங்கள வெளியேற்றோம். நீங்க தான் சொல்லணும். அதுக்கு அவை முன்னவர் நல்லா சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 176(1) படி ஆளுநர் த கவர்னர் ஷால் அட்ரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் கண்டிப்பாக என்ன செய்யணும், வாசிக்கணும். அது நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும், நிறைவேற்றிருக்கணும். தொடர்ந்து இதுபடி 3வது வருஷம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்திருக்கோம், நம்ம கண்டிச்சிருக்கோம். அதாவது மதராஸ் பிரசிடென்சி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி. அப்பவே தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்து 1920 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1921. அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறுகிறது. எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்குனதில்லை. இன்னொன்று நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க, 1995 மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு உடனே அவங்கள திரும்ப பெற வேணும், புதுசாக ஆளுநர் போடணும்னா எங்கிட்ட கேட்டு தான் போடணும்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகுதான் 1996 பிப்ரவரியில் கவர்னர் உரை நடந்தது. அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு தான் போறாங்க. அந்த கவர்னர் சேர் அடக்கி என்னோடு நீங்க தெரிஞ்சுடுங்க, கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறதுல அதுல கவுண்டிங்க்கு வராது. அது சட்டமன்றம் நடந்ததா கருதப்படாது. அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு, அந்த டெக்ஸ்டை ரீட் பண்ணிட்டு போனோம், அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்லுறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய
உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்றாங்களே தவிர அந்த ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால அப்படி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களை பற்றி தொடர்ச்சியா பார்த்து நீங்க முறைப்படி அழைப்பு விடுக்க போகும்போது இது சம்பந்தமா உங்ககிட்ட ஆளுநர் விவாதம் பண்ணாங்களா? இல்ல உரை இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அதை என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல தம்பி. அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை, அவங்க கூடி அவங்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும். அது பேரவை தலைவர் போய் நேரில் போய் அது நம்முடைய சம்பிரதாயம் மட்டுமில்ல, தமிழர்களுடைய நாகரிகம் பண்பு. அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க. அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம். எங்களை நல்லா பண்பாக உபசரிச்சாங்க. எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம். எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. இது தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானு நீங்க தான் சொல்லணும். தம்பி, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், கடைசியிலையும் தேசிய கீதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தா நான் என்ன செய்ய முடியாது. இல்ல அங்க நான் அந்த ஆளுநர் மாளிகையில் பெறப்படும் போதே இங்க ஒலிக்கணும்னு சொன்னா நான் எப்படி செய்ய முடியும்? சட்டமன்றம் மரபு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு. அதுல எந்த இடத்திலாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டு ஐயா எந்த இதுலயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும்னு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழருடைய நாகரிகம் தமிழ் மொழி அடையாளம் நமக்கு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ் தாய் வாழ்த்து அது எல்லா இடங்களிலும் இதான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்றோம். அதை நான் சொல்றேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த மரபுகள் எல்லாம் மாற்ற முடியாது. இப்ப நாங்க 3 தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நான் கும்பிட போவேன், இதே மாதிரி மரியாதை கொடுப்போம். வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் தமிழிசை அம்மா கவர்னராக இருந்தாங்க. கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்க தம்பி. எங்க அண்ணம்மா நான் என் வாயில சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. அது பாட்டுக்கு அங்க ஆளுநர் உரைக்கு சார்பாட்டு பேசி முடிச்சு அந்த மாநிலம் இருக்கத்தானே செய்வோம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த மாநிலத்துக்கு? அடுத்த ஆண்டுக்கான ஒரு தகவலா எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கிடுங்க, நான் சொன்னாலும் தகவல் தானே. மற்ற அனைத்து சட்டப்பேரவையிலும் இப்படி இசைக்கப்படுது தேசிக்குதோ, அதே போல இன்னைக்கு உங்ககிட்ட கோரிக்கை வைத்தாரும். தமிழ்நாட்டு சட்டமன்றம் இப்படித்தான் நடக்கும். அடுத்தால நாங்க ஜெயிச்சு வந்தாலும் இப்படித்தான், ஜெயிச்சு வந்தோம் இப்படித்தான் நடத்துவோம். அது ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கு, நெகட்டிவ் பண்ணது இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது இருக்கு. இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணிருப்பாங்க. அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம். அதை கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த விதிமீறல் சட்டமீறல்லாம் கை வந்த கலையா இருக்கு அந்த மாளிகையில. நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா? இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேணும்னு திட்டமிட்டு இட்டு கட்டி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன தம்பி, அது சொல்ல முடியுங்கள, நீங்க தான் கேட்கணும். ஆளுநர் மாளிகையில் போய் ஐயாவை பார்த்து ஐயா இப்படி பண்றீங்க, எங்க தமிழ்நாட்டில் இப்படி தானே இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கு, இது தேவையில்லாம ஐயா இதெல்லாம் கேட்குறீங்க, வந்தா கான்ஸ்டியூஷன் படி நீங்க பேச. அதே ஆளுநர் தான் சொன்னாங்க, இது கான்ஸ்டியூஷன்ல செக்குலர் கண்ட்ரின்னு இருக்கு, மத சார்பற்ற நாடுன்னு இருக்கு. மத சார்புள்ள நாடுன்னு பொது வழியில சொல்றாங்க. இதே ஆளுநர் தான் சொன்னாங்க.
நீங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க, நான் என்ன எடுத்துருவேன் சொல்லுங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. வெளியேற்றப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாளைக்கு சபையில் கலந்துக்கலாம் இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளும் தானே தம்பி, ஆளுநருக்கு எதிராக தான் அந்த பதாதைகளை தூக்கி அவர் வேந்தங்கிற முறையில் காட்டினதாட்டு தான் நான் உணர்ந்துகிட்டேன். ஏன்னா ஆளுநர் பேசும்போது அல்லன்னா அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆளுநர் வேந்தர் அங்கே சரியா அங்கே சில மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற இஷ்யூவை ஆளுநருக்கு விரோதமாக காட்டி ஆளுநர் வெளியே போனோடனே அவங்களும் போயிட்டாங்க. தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க எதிர்கட்சிகள். எங்களை ஆளுநர் சபாநாயகர் எங்களை பேசவே அனுமதிக்க மறுக்கிறாரு, அமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் கூட சபாநாயகரே பேசுறாருன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு 140 பேருக்கு உள்ள இருக்கப்பட்டு தந்திருக்கேன். பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு போட்டு நான் தந்திருக்கேன். 66 பேர் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க, 132 பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. இது போக தோழமை கட்சிகள்லாம் இருக்கு. இதுல யார் அதிக நேரம் பேசக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு பாருங்க. கேள்வி நேரத்தை பாருங்க. ஒன்னு ஆளுங்கட்சிக்கு மேல் ரோன்னா அடுத்தல எதிர்கட்சிக்கு இந்த பக்கம் ஃபுல்லா அவங்க தான். அங்க இருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க எதிர்கட்சியில இருந்து, எங்களுக்கு துணை கேள்வி தாங்கம்பாங்க. அது டிவில லைவா இருக்கனால எல்லாம் காட்டுறதுனால அதை கேட்க எப்பவுமே நேரலையில கொடுப்போம். முதல் கூட்டத்தொடர் எப்பவுமே நேரலையில கொடுப்போம். அவங்க பதாவது அங்க போட்ட தகராறுல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டோ தெரியல, நான் பார்த்து சொல்றேன், கேட்டு சொல்றேன். டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது எனக்கு தெரியாது, அது என்ன நடந்துன்னு எனக்கு என்ன தான் தெரியும். இப்ப நீங்க தான் காட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இதுவரை யாருக்கு நாங்க தான் காட்டிட்டு இருக்கோம் தம்பி. சரி, பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர் இப்படி வாசிக்க மாட்டேன்னு என்னைக்கா போயிருக்காங்களா தம்பி? இந்த 11 வருஷத்துல என்னைக்கா நடந்திருக்கா? இல்ல. அவங்க அந்தால சபை ஒத்திவைக்கப்படுகிறேன்னு எல்லாரும் போயிருந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. கடைசி நாள் ஒரு 50 பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க. டங்ஸ்டன் உட்பட அப்படிதான் பாஸ் பண்ணி விட்டு போயிருந்தாங்க. அவங்கள யாராவது நீங்களும் நானே கேள்வி கேட்க முடியுமா தம்பி? அப்போ அதைத்தான் இந்த கவர்னரை செய்ய சொல்றோம். நாங்க நம்முடைய டெமோக்ரஸியே பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் எங்களுக்கு நடத்தி தாங்கன்னு கேட்கிறோம். அது ஆளுங்கட்சிக்காரங்க கேட்கணும் தம்பி. நான் சபாநாயகர்ல நான் கொண்டு வந்தா தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். அது நீங்க ஐயாட்ட தான் கேட்கணும். அவங்க விரும்பி உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க பாருங்க, அவங்க விரும்பி உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம போய் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதுதான் நீங்க எங்க போய் கேட்கணும் தம்பி. உங்க டெல்லியில நீங்க என்ன பத்திரிகை தம்பி? நியூஸ் தமிழ் தானே. டெல்லியில் தான் உங்களுக்கு ஆள் இருக்க, கேட்க சொல்லுங்க தம்பி. ஆளுநர் மாளிகையில் போய் முடிஞ்ச பிறகு எதுக்கு வச்சிருக்கேன்னு கேளுங்க தம்பி. அங்க அவங்க தானே குடியரசு தலைவர் தானே போடுறாங்க, அங்கதான் கேட்கணும். எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி.